ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பெங்களூர் கேஜிஎஃப் கோலார் சுரங்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஜிஎஃப் அப்படிங்கிற ஊர்ல தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஊருக்கு ஒரு இன்ஸ்டாலேஷனுக்காக நம்ம வந்திருந்தோம். ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா காலையில வரும்போதே உள்ளுக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஊட்டி கொடைக்கானல்ல போனா என்ன ஒரு அட்மாஸ்பியர் இருந்ததோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப சில்லுன்னு கிளைமேட்டே பக்காவா இருந்தது. ஸோ இந்த கஸ்டமரை பார்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தது சோனியில் ஒரு ஆடியோ சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பிளேஸ்மெண்ட் சென்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் செட்டப்பாக பார்த்துட்டு எல்லாமே டோட்டலாக ஏவி ரிசர்வ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்திருந்தோம். ஸோ பிஃபோராக யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி சோனி ஒரு பேசிக்கான சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப்பாக ஒயரிங் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம லே பண்ண நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த கஸ்டமர் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா டால்பி அட்மாஸுக்கு எல்டாக்ஸில் டால்பி அட்மாஸ் சர்டிஃபைட் ஸ்பீக்கர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து எல்லா ஸ்பீக்கருமே கஸ்டமர் வாங்கிடுறாங்க. பட் அந்த டால்பி அட்மாஸ்னு வரும்போது தான் நிறைய பேர் வந்து தப்பாக ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா டால்பி அட்மாஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிராண்ட் தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இருக்கிறதுலாம் விட எல்லாத்த விட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஸ்டெபிளைசர் தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே நிறைய பேர் வந்து ஒரு நார்மல் ஸ்டெபிளைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் சர்வோ ஸ்டெபிளைசர் இதுதான் வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டெபிளைசரை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வோல்டேஜ் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எந்த ஒரு லாக் இல்லாமல் உங்களுக்கு வந்து வோல்டேஜில் டிஸ்டர்ப் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த ஸ்டெபிளைசர்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம பிராண்ட் நியூ வித் பில் வாரண்டியோட நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து நம்ம ஹோம் தியேட்டருக்குன்னு டெடிகேட்டடாக நம்ம வந்து டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெபிளைசர் தாங்க இது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் கேபிள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா நம்ம இம்ப்ரெஷன் பிராண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டல், அதாவது லோக்கல் ஐட்டமோ நார்மல் குவாலிட்டியாக பண்ணுறது இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்ட் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஏன்னா கஸ்டமர் காசு போட்டு வாங்குறவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தா தான் நம்மளை திரும்ப ரிப்பீட்டாக கூப்பிடுவாங்க. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பனானா ஃப்ளக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ரிசீவருக்கும் நம்ம வந்து போட்டு கொடுத்துருந்தோம், ஸ்பீக்கர்ஸும் நம்ம போட்டு கொடுத்துருந்தோம். ஸோ ஃபைனலாக ஒரு இன்ஸ்டாலேஷனுக்கான ஒரு ஒயரிங் எல்லாமே நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டுனா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கேலிப்ரேஷன் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸில் எந்த அளவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டாலேஷன் அக்சசரிஸுக்கு கொடுங்க. இதை தாண்டி கேலிப்ரேஷனுக்கு கொடுங்க. ஸோ இந்த கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து டெனான் மரான் சில ஆடிசன் மைக் யூஸ் பண்ணுறாங்க. பயனர் ஆங்கியோவில் அதில் வரக்கூடிய மைக் யூஸ் பண்ணி தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது பர்ஃபெக்ஷனாக இருக்குன்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு கேலிப்ரேஷனுக்காக ஒரு சாஃப்ட்வேர் மைக் டெடிகேட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அந்த ரூமில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, என்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணணும், ஸோ அங்கே எப்படி உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேலிப்ரேஷன் டூனிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இது வரைக்கும் பண்ணக்கூடிய கேலிப்ரேஷன் எந்த கஸ்டமரே நம்ம கிட்ட வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் தான் நிறைய கஸ்டமர் நம்மள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த கஸ்டமருக்கும் பர்டிகுலராக பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் பண்ணி கொடுத்துருந்தோம்.
to the straight to the to the to the brain. Straight to the brain. ஸோ ஃபைனலாக இந்த வீட்டில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 7.1 டால்பி அட்மாஸ் செட்டப் நம்ம ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கிறோம். கஸ்டமர் ரூம் பார்த்துட்டீங்கன்னா மொட்டை மாடி டெரஸில் தனியாக ஒரு ரூமை லே பண்ணிட்டாரு. ஸோ ரூம் சைஸ் பார்த்துட்டீங்கன்னா 13/16 கஸ்டமர் லே பண்ணியிருக்கிறாரு. இந்த ரூமில் பார்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த செட்டப் சோனியில் கஸ்டமர் வச்சிருந்தாங்க. அதை டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒயர் இல்லாமல் லே பண்ணிட்டு பிராண்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒயர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ரிசீவர் பொறுத்த வரைக்கும் பயனியர்ல LX501 அப்படிங்கிறது தான் இந்த ஏவி ரிசீவர். 7.2 சேனல் சப்போர்ட் பண்ணும். ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஜாமோ பிராண்ட்ல 5.0 தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். 2 டவர், ஒரு சென்டர், 2 சரௌண்ட் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஃப்ரண்ட்ல பார்த்துட்டீங்கன்னா ஒரு டவர் ஹேங் பண்ணியிருக்கிறோம், ஒரு சென்டர் நம்ம ஹேங் பண்ணியிருக்கிறோம், 2 டவர் நம்ம ஹேங் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி பிராண்ட்ல ஒரு 12 இன்ச்சஸ்ல ஒரு சப்வூஃபர் நம்ம வந்து லே பண்ணி கொடுத்துருக்கிறோம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டீங்கன்னா இந்த சர்வோ ஸ்டெபிலைசர் நம்ம சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக இந்த ஸ்டெபிலைசர் வந்து நிறைய பேர் வாங்குறது இல்லை, டைரக்டா லே பண்ணிக்கிறாங்க. நிறைய இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கஸ்டமருக்கு நம்ம சர்வோ ஸ்டெபிலைசர் நம்ம அதை பத்தி சொன்னதுனால இதுவுமே நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த சர்வோ ஸ்டெபிலைசரும் நம்ம டெடிகேட்டடா பண்ணக்கூடிய பிராண்ட் தான். நம்ம செல்ல வேரண்டி அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவராலா ப்ரொஜெக்டர், இந்த ஏவி ரிசீவர், சப்வூஃபர் எல்லாத்துக்குமே சேர்த்தே பார்த்துட்டுனா இந்த நம்ம ஸ்டெபிலைசர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓவராலா ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன் பார்த்துட்டுனா கஸ்டமர் யூஸ் பண்ணல, தற்சமயத்துக்கு பெயிண்ட் மட்டும் அடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கஸ்டமர் நம்ம சஜஷன் கொடுத்துருக்கிறோம். ஸோ ஒரு ஸ்கிரீன் ஒன்று போடுங்க, அப்பதான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ரூம்ல பாத்தீங்கன்னா எக்கவும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அதுக்குமே வால் பேனல், பேஸ் டாப் இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அது அடுத்தடுத்த பட்ஜெட்ல கஸ்டமர் லே பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் பட்ஜெட் கம்மியா இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும், மினிமலாம பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு டால்பி அட்மாஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ இதுதாங்க பேக் சைடு வியூ. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா 3 சீட்டர்ல ரெக்லைனர் சோபா கஸ்டமர் லே பண்ணி வச்சிருந்தாங்க, ஒரு சிங்கிள் சோபா கஸ்டமர் லே பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ இங்க பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 2 சரௌண்டு நம்ம ப்ரொஜெக்டர் இங்க மாட்டி இருக்கு. ப்ரொஜெக்டர் பார்த்துட்டீங்கன்னா ஆப்டோமால HD30 HDR அப்படிங்கிற ப்ரொஜெக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 4K கேபிள் டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டர் தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் சரௌண்ட் பார்த்துட்டீங்கன்னா ரைட்ல ஒரு ஜாமோ சரௌண்டும், லெஃப்ட்ல பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஜாமோ சரௌண்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ், எல்டாக்ஸ் பிராண்ட்ல டால்பி அட்மாஸ் சர்டிஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கிறோம். இந்த ஸ்பீக்கரை பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனல்ல டெடிகேட்டட் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். 5.25 inches உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மெயினா பாத்துட்டீங்கன்னா டால்பி அட்மாஸ் சர்டிஃபைட் ஸ்பீக்கர் உங்களுக்கு வந்துடும். ஒரு ஃபால்சரிங் இல்லாத இடத்துல இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், RO30 யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருக்கிறோம். ஓவராலா இந்த ரூம்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு 7.1 டால்பி அட்மாஸ் செட்டப் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஒயரிங், அக்சசரிஸ் எல்லாமே பிராண்டட்ல மட்டும் தான் நம்ம கஸ்டமருக்கு நம்ம சஜஷன் கொடுத்துருக்கிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அடுத்த பட்ஜெட்ல கஸ்டமருக்கு வால் பேனல் சொல்லியிருக்கிறோம், ஸ்கிரீன் நம்ம சொல்லியிருக்கிறோம், அடுத்த பட்ஜெட் நம்ம சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓவராலா இந்த மாதிரி உங்களுக்கு செட்டப் எதனா தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.